சென்னையை அடுத்த முட்டுக்காடு பகுதியில் இடப்பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினர் ஒருவர் கொடூரமாக தாக்கிக் கொண்டது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் அது தொடர்பாக 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு கங்கையம்மன் கோயில் தெருவை சேர்ந்த உஷாதேவி என்பவரிடமிருந்து அரை கிரவுண்ட் இடத்தை கடந்த மே மாதம் 6ஆம் தேதி என்று அதே பகுதியை சேர்ந்த இளநீர் வியாபாரம் செய்து வந்த அந்த கவியரசு என்பவர் வாங்கியிருக்கிறார். அந்த இளைஞர் வாங்கியிருக்கிறார். இந்த நிலையிலே இந்த இடத்திற்கு 4வது உரிமையாளரான இந்த உஷாதேவியிடமிருந்து வாங்கியிருந்த அந்த நிலத்திற்கு முதல் உரிமையாளராக கூறப்படக்கூடிய பெருமாள் என்பவர் அவருடைய தம்பி ராஜேந்திரன் கவியரசு அந்த இடத்தை வாங்கிய கவியரசிடம் இந்த இடத்தை கேட்டு கொடுக்காத நிலையிலே கவியரசு அவரது தந்தை மற்றும் தாயுடன் நேற்று ஓரிரு நாட்களுக்கு முன்பாக அந்த இடத்தினை வாங்கிய இடத்தினை சுத்தம் செய்திருக்கிறார். இந்த நிலையிலே கவியரசு அவருடைய தாயார் கவியரசின் தந்தை முனுசாமி அதே போன்று தாயார் கனகா ஆகியோரை பெருமாள் மற்றும் ராஜேந்திரன் குடும்பத்தார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டத்திலே இருதரப்பிற்கும் கைகலப்பாகவும் மாறி ஆத்திரமடைந்த நிலையிலே அந்த இரு தரப்பினருக்கும் இடையே அந்த மோதலானது நிலவி இருக்கிறது. இந்த கவியரசினுடைய தாய் தந்தை கண்மூடித்தனமாக இந்த கொடூர தாக்குதலிலே ஈடுபட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி பலத்த காயங்களானது ஏற்பட்ட நிலையிலே இந்த காட்சிகளானது சமூக வலைதளங்களிலே வைரலாக பரவியுள்ளது. இது குறித்து நமது நியூஸ் தமிழிலும் கூட செய்தியானது வெளியாகி தொகுப்பு செய்தியும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே மேலும் இந்த கவியரசினுடைய தாய் தந்தை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலே தற்போது சிகிச்சையில் இருந்து வரக்கூடிய நிலையிலே தற்போது இத்தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கானாத்தூர் போலீசார் இது தொடர்பாக பெருமாள் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது நியூஸ் தமிழ் செய்தியின் எதிரொலியாக தற்போது பெருமாள் என்பவர் கைது செய்யப்பட்டு 6 பிரிவுகளின் கீழாக கொடூர தாக்குதல், கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவானது கைது செய்யப்பட்டு கானாத்தூர் போலீசாரால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.